வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சபக இந்த வீடியோவை பார்க்கலாம். பழம்பெரும் நடிகை ஒருத்தங்க மறைந்த செய்தி வெளியாயிருக்கு. அவங்கள பற்றின தெரியாத தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். 1945ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி கேரளாவில் பிறந்தவங்க தான் பொன்னம்மா. இவங்க கவியூரில் பிறந்ததுனால கவியூர் பொன்னம்மான்னு அழைக்கப்படுறாங்க. 1958ஆம் ஆண்டு நடிக்க ஆரம்பித்த இவங்க கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. தமிழில் இவங்க கமல் நடிப்பில் வெளியான சத்யா திரைப்படம் உட்பட பல தமிழ் திரைப்படங்களையுமே நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் பெரும்பாலும் மலையாள திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் மனோரமா ஆட்சி எப்படியோ அந்தளவுக்கு மிக பிரபலமான ஒரு நடிகை தான் பொன்னம்மா. 4 முறை கேரளா அரசு விருதுமே இவங்க பெற்றிருக்காங்க. மோகன்லால், மம்முட்டி, சுரேஷ் கோபின்னு மலையாளத்தில் இருக்கிற எல்லா முன்னணி நடிகர்களோடையும் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் நடிகை பொன்னம்மா அம்மா இப்போது வயது மூப்பு காரணமாக தன்னோட 79வது வயதில் கேரள மாநிலம் கொச்சியில் மறைந்த செய்தி வெளியாயிருக்கு. கேரள முதலமைச்சர் மற்றும் செலிபிரிட்டிகள் உட்பட பலருமே இப்போது பொன்னம்மா அம்மா அவங்களுக்கு தங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க. தமிழ் பிரபலங்கள் பலருமே இப்போது பொன்னம்மாவை அவங்களுக்கு இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் சார்பாக நாங்களும் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.